Hello everyone, welcome to my channel Learn Hindi with Sumi. இனி கிளாஸில் நம்ம ஹிந்தியில் ஹாஃப் லெட்டர்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹிந்தியில் ஹாஃப் லெட்டர்ஸ் நம்ம வியஞ்சனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஸ்வர் வந்து ஆல்ரெடி அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. அதை நம்ம ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுத முடியாது. ஆனால் வியஞ்சன் எல்லா வியஞ்சன்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வர் வந்து என்னது சேர்ந்து இருக்கும். ஒரு பாதி வியஞ்சனும் அவும் சேர்ந்தது தான் எனது முழு வியஞ்சனாக ஃபார்ம் ஆகும். இப்போ கா இருக்குது அப்படின்னாக்க பாதி காவும் அவும் சேர்ந்து தான் என்னது முழு கா. ஸோ இந்த மாதிரி நம்ம வியஞ்சனை வந்து ஸ்வரோட பிரித்து எழுதும் போது ஒரு வியஞ்சனுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்லாஷ் மாதிரி ஒரு சிம்பிள் போடுவோம். இந்த சிம்பிளுக்கு பேர் ஹலந்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வியஞ்சன்லேருந்து நம்ம ஸ்வரை பிரித்து எழுதும் போது இந்த மாதிரி சிம்பிள் போட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஆனால் இதே வந்து வேர்ட்ஸில் நம்ம வியஞ்சனை ஹாஃப் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எல்லா வியஞ்சனுக்கும் இந்த மாதிரி ஹலன் சிம்பிள் போட்டு நம்ம எழுத மாட்டோம். ஸோ அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் பொதுவாகவே ஒரு வியஞ்சனு கீழே இந்த மாதிரி ஒரு ஹலன் சிம்பிள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வியஞ்சன் வந்து பாதியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வியஞ்சனை வந்து நம்ம கடிப்பாயை பேஸ் பண்ணி 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த கடிப்பாய் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் தான் வந்து என்னது கடிப்பாய் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் ஹிந்தியில் இருக்க வியஞ்சனில் எப்படி பிளேஸ் ஆகிருக்கு, எந்த பொசிஷனில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி அந்த வியஞ்சனை வந்து நம்ம 4 விதமாக பிரிக்கலாம். அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா கடிப்பாய் வியஞ்சனுக்கு சென்டரில் இருக்குது. இப்போ இந்த ரெட் கலராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதான் வந்து என்னது கடிப்பாய், அதாவது வெர்டிக்கல் லைன். ஸோ இந்த கடிப்பாய் வியஞ்சனில் சென்டரில் இருந்தது அப்படின்னாக்கா அது ஒரு டைப் ஆஃப் வியஞ்சனாக நம்ம பிரிப்போம். ஸோ அதே வந்து செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடிப்பாய் வியஞ்சனுக்கு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செகண்ட் டைப்பு. இதே தேர்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கடிப்பாய் பாதியாக இருக்கும், கீழே வந்து ஒரு செமி சர்க்கிள் இல்லைனாக்கா ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்கும் அந்த வியஞ்சன். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடிப்பாய் இல்லாத வியஞ்சன். கடிப்பாய் இல்லாத வியஞ்சன் அப்படின்னு பார்த்தோம்னா ராம் மட்டும்தான். ஸோ இந்த கடிப்பாய் வியஞ்சனில் எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஹாஃப் லெட்டரை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம், கடிப்பாய் சென்டரில் இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு டைப் ஆஃப் வியஞ்சன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த கடிப்பாய் சென்டரில் இருக்க வியஞ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வியஞ்சன் தான், ஒன்று க, இன்னொன்று ஃப. இப்போது இதை வந்து நம்ம ஹாஃப் லெட்டராக மாற்றணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம், இந்த கடிப்பாய்க்கு அப்புறம் இருக்க இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம பாதியோட நிப்பாட்டிடுவோம். ஸோ இந்த கடிப்பாய் சென்டரில் இருக்க வியஞ்சனை நம்ம ஹாஃப் லெட்டராக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த கடிப்பாய்க்கு ரைட் சைடில் இருக்க இந்த கர்வை வந்து நம்ம ஹாஃபோட நிப்பாட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி எழுதினோம்னாக்கா இது வந்து இந்த வியஞ்சனோட ஹாஃப் லெட்டர். ஸோ இப்போ காவோட ஹாஃப் எப்படி எழுதுவோம், இந்த கடிப்பாய்க்கு அப்புறம் இருக்க இந்த கர்வை வந்து பாதியோட நிப்பாட்டிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபாலையும் இப்போ இந்த கடிப்பாய் சென்டரில் இருக்க இந்த கடிப்பாய்க்கு அப்புறம் இருக்க அந்த கர்வை வந்து நம்ம பாதியோட நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து ஃபாவோட ஹாஃப். ஸோ செகண்ட் டைப் நம்ம பார்த்த வியஞ்சன் என்னது, கடிப்பாய் ரைட் சைடில், வியஞ்சனுக்கு ரைட் சைடில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வியஞ்சன் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் வரும். க, ம, ப, ச, ச, இந்த மாதிரி எல்லா வியஞ்சன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த வியஞ்சன்ஸ் வந்து இந்த செகண்ட் கேட்டகரியில் தான் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வியஞ்சனை வந்து நம்ம ஹாஃப் லெட்டராக எழுதணும் அப்படின்னாக்க இந்த கடிப்பாய் ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஹாஃபாக ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இந்த க இருக்குது அப்படின்னா கக்கு ரைட் சைடில் இந்த கடிப்பாய் வெஞ்சன் இருக்குது. ஸோ இந்த கடிப்பாயை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற வெஞ்சன் தான் என்னது, இந்த காவோட ஹாஃப் லெட்டர். ஸோ இப்போ மா இருக்குது அப்படின்னாக்கா மாக்கு ரைட் சைடில் கடிப்பாய் இருக்குது. ஸோ இந்த கடிப்பாயை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை ஹாஃபாக ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி தான் பார்க்கும். ஸோ இதே மாதிரி தான் கடிப்பாய் ரைட் சைடில் இருக்க எல்லா வெஞ்சனையுமே நம்ம வந்து ஹாஃப் லெட்டராக எழுதணும். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஸோ மோஸ்ட் ஆஃப் த வியஞ்சன்ஸ் வந்து இந்த கேட்டகரியில் தான் வரும், கடிப்பாய் செகண்ட் கேட்டகரியில் தான் வரும், கடிப்பாய் ரைட் சைடில் இருக்க மாதிரி. ஸோ அதோட எல்லா வியஞ்சனும் அதோடைய ஹாஃப் லெட்டர்ஸும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஜ இருக்குது அப்படின்னாக்க இந்த ஜக்கு ரைட் சைடில் வந்து இந்த கடிப்பாய் இருக்குது. ஸோ இதை ஹாஃப் லெட்டராக ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த கடிப்பாயை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் தா எழுதும் போது தாக்கு ரைட் சைடில் வந்து கடிப்பாய் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹாஃப் லெட்டராக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த கடிப்பாயை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எழுதுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா ஹாஃப் வெர்டிக்கல் லைன் இருக்கிற கடிப்பை வேஞ்சன். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கீழே ஹலன் சிம்பல் போட்டு இந்த மாதிரி வேஞ்சன்ஸை வந்து நம்ம ஹாஃப் லெட்டராக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டா இருக்குது அப்படின்னாக்கா டாவோட ஹாஃப் எழுதணும் அப்படின்னா நம்ம கீழே ஒரு ஹலன் சிம்பல் போடுவோம். ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து என்னது, ஹலன் சிம்பல். அதே மாதிரி தான் தாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் வெர்டிக்கல் லைன் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஹாஃப் ஆக்கணும் அப்படின்னாக்க நம்ம கீழே தாக்கு கீழே ஒரு ஹலன் சிம்பல் போட்டோம் அப்படின்னா இது வேஞ்சன் வந்து பாதியாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் வெர்டிக்கல் லைன், அதாவது கடிப்பாய் இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹாஃப் லெட்டராக எழுதணும் அப்படின்னாக்கா கீழே ஒரு ஹலன் சிம்பல் போட்டாவே போதும். ஸோ லாஸ்ட் கேட்டகரி என்னது, கடிப்பாய் இல்லாத வெஞ்சன். கடிப்பாய் இல்லாத வெஞ்சன் அப்படின்னு பார்த்தோம்னா ரா மட்டும்தான். ஸோ இந்த ராவை வந்து நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ரேஃப், இன்னொன்று பதேன். இந்த ரேஃபில் நம்ம அந்த வியஞ்சனுக்கு மேலே ஒரு சி மாதிரி, ஒரு சின்ன சி இல்லைனா சின்ன கர்வ் மாதிரி உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ராவை. அதே பதேனில் வந்து 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து வியஞ்சனுக்கு ரைட் சைடில் கடிப்பாய் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ராவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் வந்து அந்த வியஞ்சன்கிட்ட போடுவோம். ஸோ இதே வந்து ஹாஃப் வெர்டிக்கல் லைன் இருக்க வியஞ்சன் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ராவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்சைட் டவுன் வி போட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ராவை. இதை வந்து பதேன் கேட்டகரியில் வந்துடும். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நான் இன்னொரு கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ராவோட டைப்ஸில் வந்துடும், கேட்டகரியில் வந்துடும். ஸோ இதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸில் நான் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.